மக்களே, நான் தான் உங்கள் இருகடல் மீனவன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று நம்ம வலை போட்டிருந்தோம். நேற்று கனவா வலை போட்டிருந்தோம். நண்டு கனவா எல்லாம் படுற மாதிரி வலை போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த வலையில் எடுத்து வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மீன் கிடச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். இதுக்கு பல்ல பார்த்துருக்கீங்களா? கிளிப்பல் மாதிரி இருக்கும். சின்ன கிளி சொண்டுதேன், கிளிதேன் அதெல்லாம் கிளி, முள் இல்லாத மீன். இப்போ பார்த்தீங்கன்னா வலையில் உள்ள கனவெல்லாம் இப்போ கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கழிச்ச நண்டு மீன் கனவா எல்லாம் இருக்கிறத இப்போ வந்து கழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தனித்தனியாக பிரிச்சிடுவோம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி நண்டு, செகண்ட் குவாலிட்டி நண்டு இருக்குது. சின்ன நண்டு, பெரிய நண்டு. இது நம்ம வந்து இப்போ தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இதுதான் நம்ம உள்ள கண்ணண்டுன்னு சொல்லுவோம், சில்வட்டின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில், தனுஷ்கோடியில். இது பெண்ணண்டு, பின்னாடி முட்டை வச்சிருக்கல வயிற்றுல, இது பெண்ணண்டு. பாருங்கள், இந்த நண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு இந்த சீசன் டைமில் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கணவாய்க்கு வலை போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நண்டு தான் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கனால இப்போ இந்த நண்டு எடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த நண்டையுமே அமுக்கி பார்த்து ஓடு பின் பக்கம் அமுக்கி பார்க்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்ல நண்டு. அது அமுங்கிச்சு அது உடஞ்சிருச்சுன்னா வந்துட்டு வாட்ரு அந்த நண்டு போகாது. அதை நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வியாபாரிலாம் டைரெக்டாக நம்ம கடைக்கார போட்டு இருக்கிறதுக்கு வந்துடுவாங்க. கனவா இன்றைக்கி நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. கையில் எடுத்து காட்டுற ஆழமா கனவா நமக்கு இன்னைக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பாருங்க, அதில் ஒரு இறால் ஒன்று சிக்கிருக்கு நமக்கு இன்றைக்கி. இறால் பார்த்திங்கன்னா வரி இறால். இந்த இறால் பெரிய சைஸ் இறால். இந்த இறால்லாம் கிலோ பார்த்திங்கன்னா 500 600 இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கும். இப்போ நமக்கு அந்த இறால் ஒன்று தான் கிடச்சிருக்கு. தனியாக இறாலுக்குன்னு வலை இருக்குது. அந்த வலை போட்டோம்னா அதிகமான இறால் கிடைக்கும் நமக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கரையை வந்துச்சு போட்டு. மீனுங்கள் எல்லாமே உயிரோடு இருக்குது. பாருங்கள், நண்டில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நண்டு இருக்குது. அதுதான் அதிக விலை போகிற நண்டு தான் இந்த நண்டு. இது அதிகமான விலை போகும். நல்ல நண்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இதுக்கு பேர் ப்ளூ நண்டு இருக்குல்ல, ப்ளூ நண்டு அதோட சேர்ந்தது தான் இது. இந்த நண்டுகள் தான் அதிகமாக போகும். விலை 400 to 500 இந்த ரேட்டுக்குள்ளே போகும். ப்ளூ கால் நண்டு இது இன்றைக்கி நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இந்த மீன் பார்த்திங்கன்னா வலையெல்லாம் கழித்து முடிச்சாச்சு. இது கருவாட்டுக்கு கொடுக்குற செகண்ட் மீன், நாரி போன மீன், கெட்டு போனது. இது கருவாட்டுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். ரேட்லாம் ரொம்ப கம்மியாக போகும். கெளுது, பண்ணா இந்த மாதிரி மீன்கள்லாம். இப்போ நண்டெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. இந்த கண்ணன் இருக்குல்ல தனித்தனியாக பிரித்தாச்சு. இந்த கண்ணண்டு 100 ரூபா 120 ரூபாய்க்கு தான் கேஜி போகும். நம்ம ஊரில் கேஜி கணக்கில் தான் எடுப்பாங்க நண்டை. இப்போ நம்ம கூடையில் போட்டாச்சு. இப்போ எடை போட்டு பார்த்துருவோம் எத்தனை கிலோ இருக்குன்னு. நண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 17 கிலோ இருக்குது நமக்கு இந்த நண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதான் கண்ணண்டு. பாருங்கள், டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லாயிருக்கும் வரட்டி சாப்பிட்டா. அப்புறம் இந்த சின்ன நண்டு, வாட்டர் நண்டுலாம் இருக்கிறத நம்ம சமையலுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. அது தனித்தனியாக இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சமையலுக்காக. அப்புறம் கடலுக்கு போயிருக்கோம்ல, இப்போ எல்லா கடலுக்கு போனோம் 2-3 பேர் போவோம் சேர்ந்து. இப்போ எல்லார் வீட்டுக்கும் சமையலுக்கு இன்றைக்கி நண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கும் இந்த நண்டு. குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிடச்ச கனவாயை பாருங்கள். மொத்தம் இன்றைக்கி கனவாய்க்கு வலை போட்டிருந்தோம். இன்றைக்கி கிடச்ச கனவாயை பார்த்தீங்கன்னா 4 கிலோ தான் கிடச்சிருக்கு. 4.25 கிலோ கிடச்சிருக்கு கனவா கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இது ஓட்டு கனவாயிலேயே வந்து முதுகு பின்புறம் வந்து ஓடு இருக்கும் பெருசாக. அந்த கனவா இது. நண்டுலாம் குழம்புக்கு எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கவரில் கட்டியாச்சு. நம்ம சமையல் தான் வேலை முடிஞ்சு நமக்கு இன்றைக்கி. பாருங்கள், எல்லாம் உயிரோடு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. யாரும் திடீர்னு வழியில போட்டுக்க.
நமக்கு 2 திருக்கை கிடச்சிருக்கு. இந்த திருக்கை பார்த்தீங்கன்னா கட்டி திருக்கை. இந்த திருக்கையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே சரி, புட்டு வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ ருசியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு எடுத்த நண்டை சமைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். எல்லோரும் பாருங்கள்.